ஆண்டவர் நம்மளை படைக்கும் போது அவரோட நோக்கம் வந்து நம்ம சகா காலம் வாழணும். ஓகே, யாருமே அழிவுக்கு போக கூடாது. சகா காலம் தான் ஆடாம் இருந்தார். ஒருவேளை ஆடாம் அந்த பழத்தை சாப்பிடலன்னா ஆடாம் சகா காலம் உயிரோட இருந்திருப்பார். வயசாயிருக்காது, வியாதி வந்திருக்காது, இது கஷ்டம் வந்திருக்காது, எதுவுமே வந்திருக்காது. பட் அவர் அந்த பழத்தை சாப்பிட்டதுனால ஏன் தேவனை போல மாறணும். அந்த பழத்தை சாப்பிட்டதுனால அவரு அந்த இடத்துல அவரோட ஸ்பிரிட் செத்துருச்சு. செத்ததுனால அவங்களோட முடிவு, இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட சோல் என்ன சொன்ன போத சகா காலம் வாழும். சோல் வந்து இந்த உலகத்துக்கு போகாது, அது வேற உலகத்துக்கு போகும். எந்த உலகத்துக்கு? பாதாளம் குழிக்கு. காரணம் அந்த ஸ்பிரிட் வந்து, ஸ்பிரிட் இல்லைன்னா இப்படி ஸ்பிரிட் உலகத்துல போய் வாழ முடியும். புரியுதுங்களா?